கிச்சனை அழகாக மாற்றுறதுக்கு நான் மறுபடியும் ஒரு சில ஐட்டம்ஸ் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு அழகான பாஸ்கெட். இதில் ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் பார்க்குறப்போ இதோட ப்ரைஸ் 700 கிட்ட இருந்தது. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் விஷ் லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்க்குறப்போ இது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 320 அப்படி தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரேக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு ஆல்ரெடி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. பட் ஆனாலும் இது கவுண்டர் டாப் மேலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் இது வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு 350 அப்படி தான் நான் இது வாங்கியிருந்தேன். இப்போ இந்த பாஸ்கெட்டில் இப்போதைக்கு எனக்கு வெங்காயம் இருக்குது. அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது மெயினாக நான் வாங்கினது முட்டை வைக்கிறதுக்காக தான். இப்போதைக்கு நான் வந்து இதில் ஆனியன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரேக்கில் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடுகு, சீரகம் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற ரேக்கில் வந்து கல்லுப்பு, சால்ட்டுப்பு, அப்புறம் கொஞ்சமாக புளியும் சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்ச பிறகு நம்ம கிச்சனில் வந்து சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அழகாகவே மாறிடுச்சு. நம்ம கிச்சன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செட்டப். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.